ஈரோடு அருகே அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆன்லைன் மூலம் ஆங்கில மொழி பயிற்சி அளித்து வருவது வரவேற்பை பெற்றுள்ளது. தனியார் பள்ளிகளையே மிஞ்சும் அளவிற்கு வகுப்புகள் நடைபெற்று வரும் இந்த பள்ளிதான் கந்தம்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி. ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே இருக்கும் இந்த பள்ளி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் மாணவர் எண்ணிக்கை வெறும் 12ஆக இருந்தது. ஆங்கில வழி மோகத்தால் நகர்ப்புற தனியார் பள்ளிகளை அந்த பகுதி மக்கள் நாடி சென்றதால் இந்த நிலை இருந்தது. இந்நிலையில் ஸ்காட்லாந்தில் வசிக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் தலைமை ஆசிரியருடன் ஆலோசித்து பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கி தந்து தனது நண்பர்கள் உதவியுடன் ஆன்லைன் வகுப்பை தொடங்கினார். இது யார் எனக்கு மீனிங் சொல்ல போறீங்க? ஸ்டூடண்ட்ஸ் கோ அஹெட். என்னோட அம்மா வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. அம்மா வந்து மத்தியானம் எனக்கு லஞ்ச் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த திரு சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்காங்க. அவர்கிட்ட பேசின உடனே சரி நம்ம வந்து மாணவர்களுக்கு ஒரு தரமான ஆங்கில கல்வி அளிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருங்க, அமைத்து கொடுத்தார். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவர் மூலமாகவே விருதுநகரை சேர்ந்த கவிதா கே பாண்டியன் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வெளிநாடு வாழ் தமிழர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர் வில்லேஜ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் தொழில் மற்றும் பணி நிமித்தமாக வசிக்கும் தமிழர்கள் அவர் வில்லேஜ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற திட்டத்தை தொடங்கி தினமும் 1 மணி நேரம் வீதம் மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி அளிக்கின்றனர். I studying in 5th standard at Kandambalayam Primary School. I have attended the Skype class regularly, learning English very well. So Skype class help us to making sentences in English. And it's very help us further higher studies while speaking with English. In Tamil Nadu it's very common, but with foreigners help it's also very useful for. இந்த மாற்றத்தால் தற்போது இப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 67ஆக அதிகரித்துள்ளது. மாணவர்களின் வசதிக்காக இந்த கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வாகன வசதியையும் ஏற்படுத்தி தந்துள்ளார். ஸ்கூல் எதுக்காக வந்தோம் அப்படின்னா, ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோச்சிங், அப்புறம் இந்த ஸ்கைப் கிளாஸ் ஒரு பெரிய பெனிஃபிட். பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வங்கி சிறு சேமிப்பு திட்டத்திலும் இப்பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் முன்னிலை பெற்று அசத்தி வருகின்றனர். இவர்களின் வங்கி கணக்கில் உள்ள சேமிப்பு தொகை 37 லட்சம் ரூபாயாக உள்ளது. அரசு பள்ளியின் நிலையையே மாற்றிய அயலக தமிழர்களின் சேவை பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.